ஸோ ஹலோ நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ என்னடா பிரகாஷ் காலையில் எழுந்திரிச்சு எங்கேயோ விளாக் போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இல்லைங்க, நேற்று நைட்டு வந்து நான் பைக்கை வந்து இங்கே நிப்பாட்டினது, அதாவது நான் ரூம் வாசலில் நிப்பாட்டினதுலேருந்து எனக்கு வந்து மனசு வந்து ரொம்ப சங்கடமாகவே இருந்துச்சு. எதுக்கு அப்படின்னா, பக்கத்து ரூமில் இருக்கிற அண்ணனோட ட்ரெஸ்லாம் வந்து காணாமல் போச்சு. இந்த இடத்துக்கு வந்து புது புது ஹிந்தி ஆட்களாக இருக்கட்டும், நிறைய ஆட்கள்லாம் வந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக வந்து எனக்கு இங்கே பைக்கை வெளியே விடுறதுக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. இத்தனை நாள் வந்து நான் பைக்கை வெளியே விடுறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலை விட நேற்று நைட்டு வந்து எனக்கு வந்து ஓவர் பயம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. பைக்குக்கு ஏதோ ஆயிருமோ, பைக்குக்கு ஏதோ ஆக போதும்னு சொல்லி உள் மனசுலாம் வந்து ரொம்ப உறுத்திக்கிட்டு இருந்துச்சு. நைட் 2 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தேன், 4 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தேன். அப்போம்லாம் பைக்கும் வந்து நல்ல விதமாக தான் வெளியே நின்றுட்டு இருந்துச்சு. ஆனால் பைக் இப்போ என்ன நிலமையில இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமாங்க? ஸோ இதுதாங்க என்னோட பைக்கோட நிலமை. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், யாரோ வந்து கண்ணா பின்னான்னு வந்து ஒரு சைடு ஃபுல்லாக மிதித்த மாதிரி தெரியும். அது மட்டும் இல்லாமல் டேங்க் மேலே இருக்க கவரை பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து கொதறி வச்சுருக்கிறாங்க. மனசாட்சி இல்லாமல் கண்ணா பின்னான்னு வந்து கொதறி வச்சுருக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் காலையில் பார்த்துக்கிறது மனசே உடஞ்சி போச்சு. ஸோ இது வந்து நம்ம டேங்கோட கவரு, இது நம்ம வண்டியை தொடக்கி வச்சுருக்கிற அந்த துண்டு. ஸோ நான் வந்து மெயினாக வந்து அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது துண்டு வந்து கீழே கிடந்துச்சு. என்னடா இது துண்டு வந்து கீழே கிடக்குதுன்னு சொல்லி நான் வந்து ரொம்ப வந்து பதறி போய் நான் வந்து சட்டையை போட்டு வெளியே வந்து பார்த்தா பைக்கு வந்து இந்த குளத்தில் இருக்குது. நான் வந்து மேபி நம்ம இந்த ஒரு இடத்துக்கு வந்து புது புது ஆட்கள் வந்திருக்காங்க, மேலே உட்காந்து வந்து சிகரெட் பிடிக்கும்போது கிழிச்சிட்டாங்களா, இல்லைனா வந்து ஏதோ ஒரு பிள்ளைகிட்ட சண்டை போட்டுட்டு லவ் ஃபெயிலியர் கோவத்தில் வந்து கிழிச்சிட்டாங்களான்னு சொல்லி நான்லாம் பயங்கர கோவத்தில் இருந்து அம்மாட்ட ஃபோன் பண்ணி அழுதுகிட்டு இருந்தேன். ஏன்னா கஷ்டப்பட்டு வண்டி வாங்கியிருக்கிறோம், இந்த நிலமையிலையா ஒரு ஆள் வந்து வண்டியை பார்க்க முடியும்? ஆல்ரெடி வந்து சைலன்சரில் வந்து நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஸ்க்ராட்ச் போட்டுட்டாங்க ஒர்க் ஷாப்பில். அண்ணன் பிளாஸ்டிக் ஒட்டிடுச்சு, முடிஞ்சால் எடுங்க இல்லைனா விட்டுருங்கண்ணே, அவங்க கிறுக்கு பையன் மாதிரி போட்டு நோண்டி எடுத்துட்டான். அது மட்டும் இல்லாமல் இங்கெல்லாம் அங்கங்கே சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்லாம் ஆயிடுச்சு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமே எங்களுக்கு மனசு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. கூட இதுக்கும் வந்து செலவு வந்து வந்துருச்சு. கஷ்டமாக தாங்க இருக்குது. செலவு எங்கேருந்து வருதுன்னு தான் எனக்கும் தெரில. பாருங்களேன், மனசாட்சியே இல்லாமல் எந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. ஆனால் இதை வந்து ஒரு ஆள் பண்ணவே இல்லை. அட்லாஸ்ட் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கீழே வந்து இந்த ஒருத்தன் படுத்து கிடக்கான் பார்த்தீங்களா, இவன் என் கண்ணு முன்னாடி பைக் மேலே வந்து 2 காலை வச்சு ஏறுறதை வந்து நான் கண்ணால் பார்த்தேன். இவன் தான் வந்து இந்த சீட்டை கிழிச்சதுக்கு முழு காரணம் இவன் ஒருத்தன் மட்டும்தான். உங்களுக்கு நான் டெய்லி 60 ரூபாய்க்குலேருந்து 100 ரூபா வரை பிஸ்கட் வாங்கி போடுறதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டீங்க நீங்கள். இனிமேல்லாம் வந்து யாருக்கும் வந்து கரணை பார்க்க போகிறது கிடையாது, யாருக்கும் சாப்பாடெலாம் வாங்கி போகிறது கிடையாது. போங்கடா, உங்களெல்லாம் எவனுமே சாப்பாடு போடாமல் அப்படி விட்டான் பார்த்தீங்களா, அவங்கள நான் அந்த மாதிரி விட்டுருந்தா எனக்கு என் பைக்கு இப்போ வந்து நல்லா இருந்திருக்கும். இதுக்கு நான் இதை காப்பாற்றுறதுக்கு இப்போ வந்து நான் வந்து ஏதாவது ஒரு கவர் வாங்கி மேலே போட்டோம்னா அந்த கவரையும் கிளிக் பண்ணுவேன். 300 ரூபா 400 ரூபா கொடுத்து வாங்கினா வேஸ்ட்டு, துட்டு கொடுத்து வாங்குறதே வேஸ்ட்டு. பிஸ்கட் போடாமல் ஒரு 5-6 நாள் நான் விட்டுட்டேன் அப்படின்னா அவங்க இந்த இடத்துக்கு வர மாட்டாங்க, வேறு எங்கேயா போய் செட்டில் ஆயிடுவாங்க. அங்கே எவன் பிஸ்கட் போடுறதாலும் அதை சாப்பிட்டு அங்கேயே இருந்துப்பாங்க. காலங்காத்தால் எங்கள் அம்மா சொன்னாங்க, 5 அறிவு ஜீவன் என்ன செய்யும் அப்படின்ட்டு. இல்லைம்மா, அது என்ன செய்ய முடியுமோ அதை வந்து சிறப்பாக செஞ்சிருச்சு, அது செஞ்சது வரவே போதும் அப்படின்னு சொல்லி நானே சொல்லிட்டேன். சரிங்க, ஸோ பாய்.